சந்தேகம் என்ன? குழந்தை பிறக்கிறது 10 மாசத்துல. ஆனா பிறந்த நாள் கொண்டாடும் போது கரெக்டா 1 வருஷம் ஆகுது. அது 12 மாசம் வேணும். 12 மாசம். ஆமா. எப்படி? ஏன்னா இப்ப யாருமே நீ எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். அப்பா வேணடா. எங்க அப்பாவும் நம்பிராஜ். நானா காவு கவிரத்தேவன் போடணும்ல. நான் வீரத்தேவன். நானாங்கிற வந்துருதா முகவரி. அப்பா அப்பாவுடைய விலாசம் போடணும்னா அப்பா 2 மாசம் சுமக்கிறாரு. ஓ. அம்மா 10 மாசம். மொத்தம் 12 மாசம். 12 மாசம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 12 மாசம். பிந்தநாதம் பரநாதம் பராபரநாதம் அமரநாதம்ங்கிற ஐவகநாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் தாயின் கருவறைக்கு போகுது. 3வது நாள் தைலமா இருக்கு. 7வது நாள் மலர்ந்திருக்கு. 30வது நாள் முழு பிண்டமாகுது. 2வது மாதம் தலை உண்டாகுது. 3வது மாதம் வயிறு உண்டாகுது. 4வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது. 5வது மாதம் பாதம் உண்டாகுது. 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது. 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது. 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது. 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இதுதான் ஆன்மீக அங்க இருக்க கருத்து. அதுக்குள்ள அறிவியல் இருக்கு. 6வது மாசம் குழந்தைக்கு நினைவாற்றல் உயிர் வந்துருச்சா? வந்துருச்சு. 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடணும். ஏன் வளகாப்பு கொண்டாடணும்? பொம்பளை பிள்ளைய மங்களகரமா குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி தலைக்கு பூச்சூடி அதுக்கு சந்தனம் பூசி வளையெல்லாம் மாட்டி புள்ள மகிழ்ச்சியா இருந்தா வயிற்றுல இருக்கிற புள்ள மகிழ்ச்சியா இருக்கும். அதனாலதான் தாய் தூங்குனா புள்ள தூங்கும். தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும். தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும். தாய் அழுதா வயிற்றுக்குள்ள புள்ள அழுகும். தாய் கோவப்பட்டா வயிற்றுல இருக்கிற புள்ள கோவப்படும். இதான் யதார்த்தம், இதான் உண்மை. அதனாலதான் 6வது மாதத்திலிருந்து 10வது மாதம் வரைக்கும் கருதுபல பிள்ளையை சுமக்கிற தாய்மார்கள் நம்ம நாட்டில் எவ்வளவோ வீர வரலாற்றுகள் உண்டு. அதை படிக்கணும், கோயில்களுக்கு போகணும், நல்ல சங்கீதம் கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்டு படிச்சு காத்திருந்தால் கோயில்களுக்கு போயிருந்தா பிறக்கிற புள்ள சான்றோனாக பிறக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இங்க வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டின்னு ஒரு தொல்லையை கொடுத்து அதுல நாடகம்ங்கிற சீரியலை போட்டு சாமியா தலையில கள்ள தூக்கி எப்படி போடுறதுன்னு அதையே பார்த்து அழுதுகிட்டு இருந்தா வயிற்றுல இருக்கிற புள்ள எப்படி சான்றோனா பிறக்கும்? நான் இனி நந்தினி பேயினி அக்கிருமா கொடுமைடா. சரிங்க சார், சும்மா சொல்லி வைக்கல ஒவ்வொரு விஷயமும். பட்டம் தவறுனா நட்டம் இல்லையா? மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்தோட பிள்ளைன்னு எப்படி கண்டுக்கிறது? நடை உடை பாவனை வச்சு அவர் அப்படி மாதிரியே கிடக்குறியா அப்படிங்கிறாங்க. தாய் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தா தகப்பனும் ஒழுங்கா இருக்கு. நல்லா இருக்கணும். தாயோட இல்லறத்துல கூடும்போது தகப்பனுக்கு இறை சிந்தனை இருக்கணுமா? ஓ, அந்த நேரத்துல இறை சிந்தனை இருந்தா எப்படி வேலை செய்யும்? அப்படி இல்லடா மனிதனா, நீ எண்ணம் மனதுல இருக்கணுங்கிறது காரணம். சரி சரி சாமி, ரொம்ப சந்தோஷம் தாண்டா. அதுவும் சரி சரி வேற மாதிரி ஆக்கிட்டீல. அந்த நேரத்துல எப்படி சாமியை கும்பிடுறது? சாமியை கும்பிடுறது இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிற என்ன வேணும். சரிங்க சார், மற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சத்தம் இங்க இது காவ காத்துக்கிட்டு இருக்கா? அப்படியா இருக்கோம்னா எத்தனை பேரு? பொண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஒருவருக்கு 2 பேர். ஆமா. ஆண்பாலா பெண்பாலா? 2 பெண்பால் 1 ஆண்பால். உங்களுக்கு 2 பொம்பளைக்கும் தொடர்பு உண்டா? ஐயோ, யாரா அது? பேப்பர்ல ஓடுறாங்க. எந்த டிவி நிகழ்ச்சியில வரப்போ நான் வர மாட்டேன் போடா. இல்ல நான் வரல, நான் விரும்பல. இல்ல எனக்கு பிடிக்கலடா. ஜி தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மையை தெரியும். மடப்பையில ஏடா அவ்வளவு மோசமான நான் என்னடா பண்ணு? இந்த சாவித்திரி. ஓ ஆமாமா சாவித்திரி. அந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குனா? ஒரே தொடர்பு அது. இந்த அம்மா யாருனால தெரியுமாடா உனக்கு? யார் சாவித்திரி? சத்யவானுடைய மனைவி சாவித்திரி. ஒத்துக்குச்சா? எதுக்கு? என்ன பிரச்சனை? நீங்க போய் கேக்குறப்ப நீ மோனியாங்க? நீங்க போன மேட்டருக்கு தான்